வணக்கம் சார். இன்றைய பதிவில் நம்ம ஹர்ஷ யோகம் என்ற ஒரு அமைப்பை பார்க்கலாம். இந்த ஹர்ஷ யோகம் என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை. இது ஜாதகத்தில் நம்மளோட ஜாதக கட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டத்தில் கிரகங்கள் மறைந்து நின்றால் நாம் பயப்பட தேவையில்லை. அது ஒரு சிலருக்கு ஹர்ஷ யோகமாக மாறிவிடும். எப்படி என்று நம்ம பார்க்கலாங்க. ஹர்ஷ யோகா அமைப்பு ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசி கட்டத்தில் லக்னத்திலேருந்து எண்ணிக்கிங்க. அதில் மறைவு ஸ்தானங்கள் எதாக இருந்தாலும் சரி, 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இப்படி எப்படி வந்தாலும் பரவாயில்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தை கொடுத்துருக்கேன். அதில் 6ல் செவ்வாய் நிற்கிறாரு இல்லைங்களா. அந்த 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் திரும்பி மறைவு பலன் பெறணும். அதாவது லக்னத்துக்கு 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ இருக்கும், சேர்ந்து இருக்கக்கூடாது. 8, 12 போய் உக்காந்துருத்தாருன்னா அது ஹர்ஷ யோகா அமைப்பை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கும். அதாவது நீங்கள் லக்னம் எதுவானாலும் பரவாயில்லை, 6 கூடையவன், 8 கூடையவன், 12 கூடையவன் அதாவது 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மறையணும் அப்படின்னு சொல்ல. அது பாவ கிரகம் மறையணும், சுபகிரகம் மறையக்கூடாது. இப்போ பாவ கிரகம்னு எதை எடுத்துக்கிறோம்? சூரியன் எடுத்துக்கலாம், செவ்வாயை எடுத்துக்கலாம், சனியை எடுத்துக்கலாம், சனீஸ்வர பகவானை எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அந்த 3 கிரகங்களும் பாவ கிரகங்கள். ராகு கேது இதில் பாவ கிரகம் தான், அதுக்கு வேற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஆனால் இந்த 3 கிரகமும், அதாவது தேய்பிறை சந்திரன்னு சேர்த்துக்கலாம். இவங்க ஜாதக லக்னத்துக்கு மறைந்து நின்று அந்த மறைந்து நின்ற அந்த அதிபதி லக்னத்துக்கு திரும்பி மறைய வேண்டும். மறைந்தார் என்றால் இது ஹர்ஷ யோக அமைப்பை ஏற்படுத்தும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மிகவும் திடமான சரீரம், அதாவது எதிரியை துவம்சம் பண்ணக்கூடியவன், அது எதிரியே இருக்க மாட்டாங்க. அடுத்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும், தனம் இருக்கும், பெரிய பாக்கியசாலியாகவும் இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க. இவர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள ஜாதகம் கண்டிப்பாக இந்த யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஹர்ஷ யோகா அமைப்புன்னு சொல்லப்படுது. லக்னத்திலேருந்து பாவ கிரகம் 6, 8, 12 உட்காந்துருக்கணும், பாவ கிரகமாக தான் இருக்க வேண்டும். அடுத்தது அவர் அமர்ந்த வீட்டின் அதிபதி லக்னத்திற்கிலிருந்து மறைய வேண்டும். அவர் சுபகிரகமாக இருக்கலாம், லக்னத்திலிருந்து மறையலாம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.